ஒரு மனுஷனால தன்னோட வேலை, குடும்பம், சமூகம் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எப்படி சரியா பாத்துக்க முடியும்? மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா எப்படி வாழ முடியும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு அருமையான பதிலா வாழ்ந்து காட்டிய அமரர் உயர்திரு தர்மலிங்கம் துரைலிங்கம் அவர்களோட இன்ஸ்பைரிங்கான வாழ்க்கை கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். திரு தர்மலிங்கம் துரைலிங்கம் அவரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்தது இந்த திருக்குறள் தான். அதாவது, இந்த உலகத்துல ஒழுக்கமா சிறப்பா வாழ்ற ஒருத்தர் வானத்துல இருக்கிற தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்படுவார்னு சொல்றாங்க. இந்த ஒரு வரிதான் அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு அடிக்கும் அஸ்திவாரமா இருந்துச்சு. ஒரு பெரிய ஆலமரத்தோட பலமே அதோட வேர்கள்ல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும்னா அவரோட வேர்களை, அதாவது அவரோட பூர்வீகத்தை பார்க்கணும். திரு துரைலிங்கம் அவரோட வேர்கள் பன்னாகம் அன்னோ கிராமத்துல ரொம்ப ஆழமா, ரொம்ப உறுதியா ஊன்றப்பட்டிருந்தது. அவர் தன்னோட பெற்றோருக்கு மூத்த மகன். அந்த காலத்துல மூத்த மகன்னா அது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு. சின்ன வயசுலேயே அந்த பொறுப்பை நல்லா உணர்ந்து தன்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆணிவேரா இருந்தாரு. கூட பிறந்தவங்களுக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, எல்லா கடமைகளையும் ரொம்ப பாசத்தோடையும் அக்கறையோடையும் செஞ்சாரு. அவரோட திறமை வெறும் படிப்போட மட்டும் நின்னுடல. அவர் ஒரு ஆல்ரவுண்டர். நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ்ல பரிசுகளை ஜெயிச்சாரு, மேட நாடகங்கள்ல ஒரு சிறந்த நடிகரா கலக்கினாரு. ஆனா இத்தனை திறமைகள் இருந்தாலும் அவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சது கணக்கு பாடம்தான். இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அவரோட வேலை, சம்பாத்தியம் எல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடியே தனக்கு தெரிஞ்ச அறிவை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. தன்னோட கிராமத்து மாணவர்களுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காம இலவசமா கணக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதுதான் அவரோட சேவை மனப்பான்மைக்கு முதல் படியா அமைஞ்சது. பன்னாக்கத்துல ஊன்றப்பட்ட அந்த வலுவான வேர்கள் மெதுவா வளர்ந்து நாடு முழுக்க கிளைப்பரப்பின ஒரு பெரிய மரமா மாறுச்சு. அவரோட தொழில் வாழ்க்கையும் அப்படித்தான். கடமை தவறாத ஒரு சேவை பயணம் அது. நிறைய பேர் படிக்கும்போது படிப்பு மட்டும்தான் கவனிப்பாங்க. ஆனா இவர் படிக்கிற வயசுலயே குடும்ப பொறுப்பையும் சேர்த்து சுமந்தாரு. தனிப்பட்ட கடமைகள் வேற, தொழில் லட்சியம் வேறேன்னு பிரிச்சு பார்க்காம ரெண்டையும் ஒன்னாவே கொண்டு போனதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மேப் வெறும் ஊர் பெயர்களை காட்டல, ஒரு மனுஷனோட 33 வருஷ அர்ப்பணிப்பை காட்டுது. 2005ல அவரு ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் இலங்கையோட பல பகுதிகளுக்கு அவரோட சேவை அவரை அழைச்சிட்டு போச்சு. வேலைக்காக நாடு முழுக்க சுத்தினாலும் அவரோட இதயம் எப்பவும் வீட்ல தான் இருந்துச்சு. தன்னோட சொந்த குடும்பத்துக்காக அன்பால ஒரு அழகான கோட்டையே கட்டியிருந்தாரு. அவரோட வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் இங்கதான் தொடங்குச்சு. திருமதி வசந்தமலர் அவங்கள திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையில இணைஞ்சாரு. ஒரு அன்பான கணவராகவும் அதுக்கப்புறம் ஒரு பாசமான அப்பாவாகவும் அவரு மாறின தருணம் இது. அருள்லிங்கம், தாரணி, தயாலிங்கம், சுகந்தலிங்கம்னு அவருக்கு 4 பிள்ளைங்க. அவங்கதான் அவரோட உலகம். ரொம்ப பொறுமையா அவங்கள வளர்த்து நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுக்கும் சிறப்பா திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். கடைசியில பேர பிள்ளைங்களோட விளையாடுற ஒரு பெருமையான தாத்தாவாவும் ஆனாரு. நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இவருக்கு அது ஒரு புது தொடக்கம். சமூகத்துக்காக அவர் செஞ்ச வேலைகள் இன்னும் அதிகமாச்சு. எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டா, ஒரு தூணா நின்னாரு. ரிட்டையர் ஆன பிறகும் சுண்ணா இல்லாம தன்னோட இத்தனை வருஷம் அனுபவத்தை மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி மாத்தினாரு. தன்னோட திறமைய பயன்படுத்தி குறைஞ்ச செலவுல தரமான வீடுகளை கட்டி கொடுத்து பலரோட சொந்த வீடு கனவை நனவாக்கினாரு. அவரை எல்லோரும் பாசமா தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அன்பு, எவ்வளவு மரியாதை இருக்குன்னு. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல மனசுக்காரரா இருந்தாரு. உதவின்னு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தன்னிடம் இருக்கிறத உடனே கொடுக்கற குணம் அவருக்கு. பசிச்சு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல அவருக்கு ஒரு தனி சந்தோஷம். அவர் பங்கெடுக்காத சமூக அமைப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். கோவில் நிர்வாகம், கல்விச் சங்கம், ஊர் வளர்ச்சி சபைன்னு எல்லாத்திலேயும் முக்கிய பொறுப்புகள்ல இருந்தாரு. வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு நேரடியா சேவை செஞ்சது அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய உதாரணம். அவரோட முழு வாழ்க்கையும் நாம திரும்பி பார்த்தா அது 3 முக்கியமான கட்டங்களா பிரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். இந்த ஒரு படம் அவரோட முழு வாழ்க்கை பயணத்தையும் அழகா சொல்லுது. இளமையில கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் கடினமா உழைச்சாரு, கடைசியா தன்னலமே இல்லாம மத்தவங்களுக்கு வாரி வழங்கினாரு. இதுதான் அன்பு மற்றும் தியாகத்தோட ஒரு அழியாத மரபு. இந்த தத்துவம் நமக்கு ஒன்னு சொல்லுது. மரணம்ங்கிறது ஒரு தூக்க மாதிரிதான். ஒரு வாழ்க்கை முடியலாம், ஆனா அந்த வாழ்க்கையோட தாக்கம், அவங்க விட்டுட்டு போன நல்ல விஷயங்கள் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். சரி, இவ்வளவு சிறப்பா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம நிறைய கத்துக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான்.
உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி கத்துக்க, எப்படி உழைக்க, எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.